ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூன் 30க்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 30 ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம். தீசா ஒரே தேசமாக ஒரே டிஜிட்டல் தளமாக மாற்றப்பட்டிருக்கு. தீசா அப்படின்னா என்னென்னா இந்தியாவில் கல்விக்கான ஒரு தேசிய டிஜிட்டல் தளம் தான் தீசா. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2017 தான் தொடங்கப்பட்டிருக்கு. இதை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா மத்திய கல்வி தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆதரவோட தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம் நிர்வகிக்கிறாங்க. மத்திய அரசு தீக்ஷா தளத்தை கல்விக்கான இந்தியாவின் ஒரே தேசம் ஒரே டிஜிட்டல் தளம் அப்படின்றது மாதிரி நிலைநிறுத்தியிருக்காங்க. இந்த தீக்ஷா அடிநிலையிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பாடத்திட்டத்தில் அடிப்படையிலான டிஜிட்டல் கற்றல் வளங்களை வழங்குறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒவ்வொரு மாநிலத்திலையும் யூனியன் பிரதேசம் எல்லாத்தையும் சேர்த்து உயர்கல்வி வாரியங்கள் கல்வி உள்ளடக்கத்திற்காக இந்த தளத்தை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்லைனில் நியூஸ் பேப்பரில் என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா புதுடில்லியில் ஆரோக்கியா சேது 2.0 அதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா புதிய தேசிய சுகாதார செயலி தான் இது. கோவிட்-19 வந்த காலத்தில் இந்த செயலியை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்துக்கு கீழே முழுமையாக டிஜிட்டல் சுகாதார நுழைவாயிலாக இந்த தளத்தை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா மகாராஷ்டிராவில் இந்தியாவின் முதல் கடல் விமான நிலையத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் கடல் விமான நிலையம் எங்க அமைய போகுதுன்னா மகாராஷ்டிரால அமைய போகுது. நெக்ஸ்ட் நியூஸ் டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் அதோட சிறப்பான செயல்பாட்டுக்காக மதிப்புமிக்க சர்வதேச பொது போக்குவரத்து கழகத்தோட சாதனை விருதை வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் இந்திய ராணுவம் தனது முதல் ஒருங்கிணைந்த போர் குழுக்களை ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு கொண்டு வர இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் நமது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு செசல்ஸ் நாட்டோட நீல அடிவானத்தின் பாதுகாவலர் என்ற சிறப்பு விருது செசல்ஸ் நாடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பிரதம மந்திரி குடும்ப பராமரிப்பு கண்காணிப்பு மற்றும் சுகாதார கடவுச்சீட்டு ஆகியவை குஜராத்தில் இருக்க காந்தி நகர்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் சிறிய மருத்துவ மையங்களுக்கான குறைந்த விலையிலான சுஸ்ருத் கிளினிக் அப்படின்ற இலகுரக மருத்துவமனை மேலாண்மை தகவல் அமைப்பு மென்பொருளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் நீர்வள மேலாண்மையில் நிலவும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பாக இந்தியாவும் சவுதி அரேபியாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இங்கிலாந்தில் நடைபெற்ற ஐசிஎஃப் உலகக்கோப்பை நீர் விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த சதீஷ்குமார் அவர்கள் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. ஜூன் 29க்கான இம்பார்ட்டன்ட் டே என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தேசிய புள்ளியியல் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 29 அன்னைக்கு தேசிய புள்ளியியல் தினம் கொண்டாடப்படுது. இந்த புள்ளியியல் தினம் யாரை வச்சு கொண்டாடப்படுது அப்படின்னா இந்தியாவின் நவீன புள்ளி விவரங்களின் தந்தை என்று அழைக்கப்படுற பிரசாந்த சந்திர மகளனோபிஸ் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுது. மகளனோபிஸ் யார் அப்படின்னா இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை உருவாக்கியவர் தான் யாரு மகளனோபிஸ். நாட்டோட 2வது ஐந்தாண்டு திட்டம் இருக்கு இல்லையா அதோட திட்ட மாதிரியை உருவாக்குனவரும் யார் தான் மகளனோபிஸ் தான். அதனால தான் 5 இயர் பிளானோட செகண்ட் பிளான் பேர் மகளனோபிஸ் பிளான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே என்னன்னு பாருங்க. ஜூன் 29க்குரியது இது சர்வதேச வெப்பமண்டல தினம். ஜூன் 29 அன்னைக்கு தான் சர்வதேச வெப்பமண்டல தினம் கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே உலக சிறுகோள் தினம். இது எப்போ கொண்டாடப்படுதுன்னா ஜூன் 30 அன்னைக்கு தான் உலக சிறுகோள் தினம் கொண்டாடப்படுது. இது ஒன்ஸ் எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க. உலக சிறுகோள் தினம்னா எப்பன்னா ஜூன் 30. பூமியை தாக்கி மிகப்பெரிய விண்கல் பேரிடரான ரஷ்யாவோட துங்குஸ்கா நிகழ்வு 1908 ஜூன் 30 அன்னைக்கு தான் நடந்தது. அதை நினைவு கூறதுக்கு தான் ஐநா சபை இது அதிகாரப்பூர்வமாக சிறு கோள்கள் தினமாக அறிவிச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜூன் 30க்கான கரண்ட் ஈவெண்ட் எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்தது. எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஸ்டே கனெக்டட்.